தாய் வீட்டு ஸ்ரீதனம் கொடுப்பது தப்பா? வரதட்சணை தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதா? வரதட்சணை இல்லாமல் ஒரு ஆண் மகனால் பெண்ணை பார்த்து கொள்ளும் திறன் இல்லையா? இந்த வரதட்சணை பிடியிலிருந்து நம்ம எப்படி மீட்டுக் கொள்வது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ட்ரைனர் கீதா. ஸோ டுடே நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சமுதாயத்தில் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இங்கே பேச போகிறோம். அதாவது அவ்வை சொல்லியிருக்காங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை கிடையாதுங்க. கொடிது கொடிது வரதட்சணை வாங்குதல் கொடிது. அதாவது ஒரு இளைஞன் வறுமையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய உயிரை எடுத்துக்க போறது கிடையாது. 10 நாள் வரைக்கும் நம்ம சாப்பிடாம கூட நம்மளால உயிர் வாழ முடியும். ஆனா இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு கொடிய நோயாகவே பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வரதட்சணை பிடியில மாட்டிக்கொண்ட பெண்கள் அவர்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள். எப்பவுமே ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப வராது. அதே நேரம் நமக்கு வறுமை இருக்குன்னு வைங்க, இந்த வறுமை இன்று இல்லை நாளை கண்டிப்பா என்ன ஆகும்? சரியாகும். போன உயிரை நம்மால மீட்டுக்க முடியாது, வந்த பசியை நம்மால ஆற்றிக்க முடியும். அவ்வை சொல்லியிருக்கக்கூடிய அந்த வறுமை இந்த இளைஞர்களுக்கு இருந்திருந்தா நிச்சயமா வாழ்க்கையில் பணத்தினுடைய கஷ்டமும் ஏழையினுடைய வலிகளும் அவங்களால உணர்ந்திருக்க முடியும். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்த்தது பெற்றோருடைய தப்பு. ஒவ்வொரு பெற்றோரும் என்ன நினைக்கிறாங்க, நான் ரொம்ப பசியால கஷ்டப்பட்டேன், அதனால என்னுடைய குழந்தைக்கு பசி இருக்கக்கூடாது. நான் ஒரு உடைக்கு மறு உடை இல்லாம கஷ்டப்பட்டேன், அதனால என்னுடைய குழந்தைக்கு ஆடைகள்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல கவலையோ வரக்கூடாது. நான் எனக்கு தேவையான இடத்துல தேவையான பொருளை வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸோ அதே கஷ்டம் என்னுடைய குழந்தைக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி தான் பட்ட எல்லா வலிகளையும் பார்த்து 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 இந்த வலி என்னுடைய குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய குழந்தைய அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேம்பர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன். வலினா என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம அவங்க வளர்ந்துட்டாங்க. அதனால அடுத்தவங்களுடைய வலிகளோ கஷ்டங்களோ அவங்களுக்கு புரிய போறது இல்லை. அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வறுமை பணத்தினுடைய அருமையை அவங்க உணர்ந்திருக்கணும், அனுபவித்து வாழ்ந்திருக்கணும். அப்படி அவங்க வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்மளையே நம்பி தன்னுடைய தாய் தந்தை சகோதரம் உற்றார் உறவினர் எல்லாரையுமே விட்டு தன்னையே நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற பேர்ல சாகடிக்க மாட்டாங்க. உன்னை நம்பி வரக்கூடியதும் ஒரு பெண்ணு, உன்னை பெற்றவளும் ஒரு பெண்ணு, உன் தாயை பெற்றவளும் ஒரு பெண்ணு, உன் உடன் பிறப்பவளும் ஒரு பெண்ணு. ஸோ உன்னை சுற்றி எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் இருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுத்திருந்தா நிச்சயமா உன்னை நம்பி காலம் முழுவதும் உன் கூட வாழ வந்த அந்த பொண்ணுக்கும் அந்த மதிப்பு நீ கொடுத்திருப்ப. நம்மளுடைய தாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம துடிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம துடிக்கிறோம் இல்லையா? நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வரதட்சணை கொடுமை, இந்த டார்ச்சர் நம்மளுடைய உடன்பிறப்புக்கு நடந்தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம துடிச்சு போறோம் இல்லையா? ஸோ சேம் திங், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணும் ஒரு தாய் பெற்றவள், ஒரு தாய்க்கு மகள், ஒரு அண்ணனுக்கு சகோதரி, உங்கள் வீட்டு மருமகள். ஏன் அந்த மருமகளை ஏன் உங்களால மகளா பார்க்க முடிய மாட்டேங்குது? கடந்த ஒரு வார காலமா நம்மளுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படியே உறைஞ்சு போய் இருக்காங்க இல்லையா? அடுத்தடுத்து கொலை, அதுவும் வரதட்சணை கொடுமையால் வந்த உயிரிழப்பு. இளம் பெண்கள். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ரிதன்யா ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இந்த ரிதன்யா போல கோடி ரிதன்யாக்கள் நம்மளுடைய சமுதாயத்துல இன்னும் மறைஞ்சிருக்காங்க, நம்மளுடைய பார்வைக்கு இல்லை. 500 சவரன் கொடுத்த வீட்லையும் பிரச்சனை. ரெண்டாவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் 5 சவரன் கொடுத்த வீட்லையும் பிரச்சனை. ஏழையிலிருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் வரதட்சணை பிரச்சனை. அது முடிஞ்ச அடுத்த கணமே எங்களுடைய
ஊரில் சேம் 50 சவரன் கொடுத்தும் 50 லட்சத்துக்கு வீடு கொடுத்தும் வரதட்சணை கொடுமை. ஒரே வாரத்தில் நமக்கு தெரிந்து 3 பெண்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஒரே வாரத்தில். ஒரு வருடத்தில் எத்தனை பெண்கள்? பார்வையில் எத்தனை, பார்வையின்றி எத்தனை நமக்கு தெரியாது. இந்த வரதட்சணை கொடுமை, வரதட்சணை அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் எப்படி நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ளால காலடி எடுத்து வச்சிருச்சு? ஒரு பொண்ணு பெத்து வளர்த்து ஆளாக்கி புகுந்த வீடு அப்படிங்கிற முறையில ஒரு இடத்துல அனுப்புறாங்க. தன்னுடைய தாய் தந்தை பாசத்தோட என்ன பண்றாங்க, என்னுடைய மகளுக்கு நான் இந்தந்த பொருள் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாசத்தோட கொடுக்க தொடங்குறாங்க. தன்னுடைய குழந்தைக்கு பாசத்தோட ஒரு பொருள் கொடுக்கறது தப்பா? காலப்போக்குல பக்கத்துல உள்ளவங்க இவ்வளவு அவளுடைய மகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை விட பெட்டரா நான் என்னுடைய மகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியாகவே கொஞ்சம் அதிகமா கொடுக்க தொடங்கினாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறது போக சொகுசு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் கொடுக்க தொடங்கினாங்க. அதுவே நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, வியாபாரமா மாறிடுச்சு. உன்னுடைய பொண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பொருட்களை நீ கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குடிமகன் முதன்முறையா கேட்க தொடங்கியிருக்கான். ஸோ அந்த இடத்திலேயே முளையிலே கிள்ளி எறிந்திருக்க வேண்டும். ஒருவன் முதலில் இந்த கேள்வியை கேட்கும் போது நாம் உஷாராக இருந்திருக்கணும். நம்ம பண்ணல. இப்போ அது பயங்கரமா சுயரூபம் எடுத்துருச்சு. இதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த வரதட்சணை கேட்கக்கூடிய ஆண் மகனிடம் எல்லாம் நான் கேட்கும் கேள்வி ஒன்று. ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒருத்தங்க உங்களை தரக்குறைவா பேசினா உங்களால ஏத்துக்க முடியல, பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை எதிர்த்து பேசினா உங்களால ஏத்துக்க முடியல, பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் எனக்கு கார் கொடுங்க, பைக்கு கொடுங்க, 50 பவுன் கொடுங்க, 10 லட்சம் கையில கொடுங்க இப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், சமையல் எல்லாம் நல்லா தெரியணும், வெளியே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நான் வரும்போது வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சிருக்கணும். இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க இல்லையா? இந்த டிமாண்டுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் டவுரி கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணணும். நீங்க கேட்கக்கூடிய இதே வரதட்சணைய பெண் வீட்டார் கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பெண்ணை உன்னோட வாழ அனுப்பணும் அப்படின்னு சொன்னா 50 சவரனும் 50 லட்சமும் ஒரு காரும் எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுடைய பொண்ணை உனக்கு திருமணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெண் வீட்டார் திருப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒத்துப்பீங்களா? ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவளோட குடும்பம் நடத்துறதுக்கு உன்னால சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா எதுக்கு கல்யாணம்? பொன் வீட்டார் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அதை வாங்கி நம்ம சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள பேரண்ட்ஸ் வளர்த்து விடுறாங்களா? ஆண் மகனை பெற்றோர் வளர்க்கறதுக்கு படிக்க வைக்கிறாங்க, வேலைக்காக ட்ரை பண்றாங்க, இடம் வாங்குறாங்க, வீடு வைக்கிறாங்க, ஸோ இவ்வளவு செலவு பண்றாங்க. சேம் திங் ஒரு பெண்ணை வளர்க்கக்கூடிய பெற்றோரும் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க, அவங்களுக்கு தேவையான நகை நட்டுகளை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் மகனுக்கு ஒரு தாய் தந்தை என்ன பண்றாங்களோ அதே இதை ஒரு பெண் மகளுக்கும் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நீ இவ்வளவு குடு, 100 பவன் குடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்போ 100 சவரன் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த 100 சவரனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை சுத்தி அலங்காரம் பண்றீங்களா? இல்ல உங்களுடைய மனைவிக்கு அதை போட்டு எப்பவுமே அழகு பாக்குறீங்களா? கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு சேஃபா லாக்கர்ல வைக்க போறீங்க.
நீங்க லாக்கர்ல கொண்டு பூட்டி வைக்கிறதுக்கு பொன் வீட்டில் உள்ளவங்க வீடை வித்து நகையை அடகு வைக்கிறாங்க, வட்டிக்கு எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியாம அடுத்தவங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, கடனை மூட்ட முடியாம தன்னுடைய உயிரையும் இழக்கிறாங்க. இத்தனை பேருடைய மனசையும் உயிரையும் சாகடிச்சு எனக்கு வரதட்சணை தேவையா? தங்குறதுக்கு நமக்கு இடம் வேணும், உண்கிறதுக்கு சாப்பாடு வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும். இந்த 3 விஷயமும் ஒரு ஆணால பண்ண முடியாதா? போதாக்குறைக்கு மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு ஆண் மகனுக்கு என்ன தேவை இருக்கு? இதுல பேரண்ட்ஸோடைய தப்பு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டவுரி சிஸ்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணது, அதாவது நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மொத்தமா கொடுத்து அப்படியே அனுப்பிட்டீங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. ஸோ வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு போதாக்குறை, ஒரு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறப்ப நீங்க உதவி இருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு 50 சவரன் 100 சவரன் வீடு, காரு, பங்களா அப்படின்னு சொல்லி மொத்தமா அவங்கள வந்து தலை முழுகிற மாதிரியே நீங்க வந்து அனுப்பி விடுறீங்க. இது பேரண்ட்ஸ் பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது, எனக்கு வரதட்சணையே வேண்டாம், நல்ல பொண்ணு மட்டும் கிடைச்சா போதுன்னு இருக்கிறது ஒரு குரூப். இவ்வளவு கொடுத்தாதான் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது ரெண்டாவது குரூப். இந்த முதல் ரகத்தை எந்த பெற்றோரும் மதிக்கிறது கிடையாது. அவன் வரதட்சணையே வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னா அதுல வேற இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் அவன் வேண்டான்னு சொல்றான்? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ, ஒருவேளை அவனுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லையோ, சரியான தொழில் இல்லையோ, ஏதாவது குறைகள் இருக்குமோ இப்படின்னு சொல்லி நல்ல மனசோட கேட்கிறவனுக்கு 1000 பட்டத்தை சுட்டுறோம். இவ்வளவு கொடுத்தாதான் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ரொம்ப பெரிய இடம், அந்த இடத்துல போறதுக்கு என் மகா கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி தலைக்கீழா யோசிக்கிறோம். இது பெற்றோர்கள் பண்ண ரெண்டாவது தப்பு. அதாவது எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோமே தவிர அங்க இருக்கிறவங்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு தவறிடுறோம். நம்ம இங்க கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம பொண்ணு போகக்கூடிய இடத்துல அங்கேயும் வந்து கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. மனசுக்கு இடம் இல்லை, பணத்துக்கு தான் இடம் அதிகமா இருக்கு. மூன்றாவது பேரண்ட்ஸ் பண்ற தப்பு, ஒரு இடத்துல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அங்க ஏதோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு தொடக்கத்திலேயே நமக்கு தெரிய வரும்போதே போய் கேட்டிருக்கணும். இல்ல அதுக்கான அறிவுரையை பொண்ணுக்கு சரியான விதத்துல வழங்கி இருக்கணும். அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுவாங்க? அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட். லைஃப்னா இப்படிதான் இருக்கும், ஆம்பளைனா இப்படிதான் இருப்பான், குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? அமைக்கிட்டாங்க. இதனாலேயே நிறைய பெண்கள் வந்து தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளியே ஷேர் பண்றதே கிடையாது. ஏன்னா ஷேர் பண்ணாலும் என்னதான் சொல்லுவாங்க? நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணாம நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க? படிச்ச திமிர் அவளுக்கு, பண திமிர் அவளுக்கு, யாரையும் மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேற விதமான ஒரு பட்டத்தை வந்து சூட்டுவாங்க. ஸோ இதனாலேயே எல்லா இடத்துலையும் அடங்கி அடங்கி போய் கடைசியில் என்ன ஆகுது? டிப்ரெஷனுக்கு உள்ளால போய் அவங்களுடைய உயிரையும் மாச்சுக்கிறாங்க. இழப்பு யாருக்கு? இறந்தவங்களுக்கு, அவங்கள பெற்றவங்களுக்கு. பையன் வீட்டாருக்கு எந்த இழப்பும் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எந்த கோர்ட்டு கேஸ் எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் சட்டம் எல்லாம் சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற காசு. பாக்கெட்டுக்குள்ளாத ரொம்ப ஹெவியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதுக்கு வக்கீலா படிக்கிறாங்க, எதுக்கு போலீஸ் ஆகுறாங்க எதுவுமே தெரியல. அடுத்தவன் உயிரை பறிக்கிறதுக்கும் அடுத்தவன் மனசை கிழிக்கிறதுக்கும் தான் இந்த சட்டம் எல்லாம் இப்ப இருக்கு. எந்த ஒரு ஏழைக்கும் நியாயம் கிடைக்கிறது போறது இல்லை. பணம் இருந்தா பதில் இருக்கும், பணம் இல்லையா பிணம் தான் இருக்கும். இதுதான் இப்போ உள்ள லைஃப். இதையும் தாண்டி நம்ம பெற்றோர்கள் பண்ணக்கூடிய அடுத்து 4வது தப்பு, நமக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால என்ன பண்றோம்? வெளியே அந்த குழந்தைய தனிமையில விடுறது கிடையாது. அது ஒரு ஷாப்பிங்கா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல ஃபங்க்ஷன் வீடா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன். ட்ராப் அண்ட் பிக்கப், ட்ராப் அண்ட் பிக்கப்.
அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு கிடையாது. எந்த குழந்தைங்களோடையும் பெரியவங்களோடையும் அவங்க பேசி பழகிறது கிடையாது. ஒரு ஜென்ஸ்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆம்பளைனா நம்ம அப்பா மாதிரி இருப்பாங்க, பொம்பளைனா நம்ம அம்மா மாதிரி இருப்பாங்க, இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே அவங்க வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. வெளியே எதையுமே வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்லை, உருவாக்கல்ல. பேரண்ட்ஸ் அதுக்கான இடம் கொடுக்கல. குழந்தைங்களை தனிமையில விட்டு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு கத்து கொடுத்துருக்கணும். அதுதான் நல்ல பெற்றோர். அப்படியே என் கூட கோழி குஞ்சு வைக்கிற மாதிரி பொத்தி பொத்தி வைக்கிறது கிடையாது. அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டீச் பண்றது வேற, அவங்க அந்த களத்துக்குள்ளால இறங்கி அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கும். ஒரு வாட்டி விழுந்து எழும்புனா எந்த தப்பும் இல்லை, எதுவும் கெட்டு போயிடாது. மொத்தமா போய் குண்டுக்குள்ளால போய் விழுறாங்களே, ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்க? சமுதாயத்தோட பிள்ளைங்களை மிங்கிள் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயா இருக்கட்டும், அக்கம் பக்கமா இருக்கட்டும், பேசட்டும், பழகட்டும். அப்பதான் ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் நமக்கு புரிய வரும். இப்படிதான் மனுஷங்க இருக்காங்க, ஸோ நம்ம இப்படிதான் இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இந்த இடத்துல இப்படிதான் நம்ம எதிர்கொள்ளணும், இப்படிதான் இந்த விஷயத்த வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே கத்துப்பாங்க. நீங்க டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிவ் வே ஃபார் தம். வழியை விட்டு கொடுங்க அவங்களுக்கு. நானே எப்பவும் அவளுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க. அழகா ரிதன்யா சொன்னாங்க, நான் ஒரு கோலப்பா, எனக்கு எதுவும் தெரியல. இது அந்த பொண்ணுடைய தப்பு இல்லை, பெற்றோருடைய தப்பு. மயில்குட்டி மயில்குட்டின்னு சொல்லி அப்படியே சிறகுக்குள்ளாலேயே வந்து அமுக்கி வச்சுட்டாங்க. அதான் அந்த பெற்றோர் பண்ண பெரிய தப்பு. இதே தப்ப இனி இருக்கக்கூடிய பெற்றோர் தயவு செய்து இதே தப்ப பண்ணாதீங்க. வரதட்சணை வரதட்சணை சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அழகான ஒரு பொண்ணு, கலரை சொல்லல, குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணு, நம்மளுடைய லாப நஷ்டத்துல பங்கெடுத்துக்கிற ஒரு பொண்ணு நம்மளுடைய குடும்பத்துக்கு வரணும்னு ஒவ்வொரு தாயும் மகனும் நினைக்கணும். 2 பேரும் நினைக்கணும். இது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பெருசா ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கட் பண்ண முடியும். இன்றைய சமுதாயம், இன்றைய இளைஞர்கள் சோசியல் மீடியாவுக்குள்ளேயே அப்படி மூங்கி போய் இருக்கீங்க. அதுல இருந்து வெளியே வாங்க, ரியல் லைஃபுக்கு வாங்க. ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னா பூ மாதிரி, வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருப்பாங்க, ரொம்ப ரஃபா இருப்பாங்க, அதனால அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி எதோ பேசுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா பொண்ணு வந்து பூ போலதான். அது எப்படி பூ போலையா இல்ல முள்ளு போலையா அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்க வீட்டுல தாய் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லாருமே பொண்ணுதான் இல்லையா? இதுல ஒருத்தங்க கிட்ட நீங்க அன்பு காட்டி பாருங்க. அதாவது அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. நீ பண்றது சரி, இல்ல நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த வீடு வெறும் வீடு இல்லைங்க, சொர்க்க வாசல். இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றதை விட்டுட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெண் தேவதைகள், பெண் தெய்வங்கள், ஒவ்வொரு பெண்ணும் தெய்வத்துக்கு சமம். நீங்க தெய்வமா வைக்க வேண்டாம், அன்பு மட்டும் கொடுங்க, அரவணைப்பு மட்டும் கொடுங்க. அவங்கள சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு சொர்க்க வாசல் இங்கேயே காத்திருக்கு. ஃபைனலா இந்த இளைய தலைமுறைக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு நான் சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த மாமியார், நம்மளுடைய பெற்றோர், இவங்க கிட்ட இருந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை வந்து நம்மால மீட்டெடுக்க முடியாது. அதே நேரம் நீங்க இனி the person those who are going to get married, இனி கல்யாணம் பண்ணிக்க போற ஒவ்வொரு குடிமகனும் இந்த விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வா இருங்க. சாதியோ மதமோ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது. எந்த சாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், நமக்கு தேவை நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த ஒரு பெண் துணை. எந்த மதத்தவரா இருந்தாலும், எந்த இனத்தவரா இருந்தாலும்
எல்லாருடைய உடம்புலையும் ஓடக்கூடிய ரத்தம் வந்து சிவப்பு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாதி, மதம், வரதட்சணை அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த இந்த சமுதாயத்தை விட்டு நீங்க வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறையில நம்மளுடைய குழந்தைகள் இந்த கொடிய நோயிலேந்து காப்பாற்றப்படுவாங்க. அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குழந்தையும் நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு பொண்ணுகிட்ட அராஜகமா நடந்துக்கிறோமோ, இந்த சமுதாயம் நடந்துக்கிறதோ, இதே நிலைமை பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் நாளைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பெண் பிள்ளைகள் நாளைக்கு இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதாவது முன்னால சொல்லுவாங்க, பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோருமே வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு? எப்படி நான் வந்து என்னுடைய பொண்ணை ஒரு நல்ல பையனா பார்த்து அந்த பையன்கிட்ட ஒப்படைக்க போறேன், எனக்கு வந்து நல்ல மருமகன் கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருந்துச்சு. வறுமையா இருந்து அப்படிங்கறதுனால அட்லீஸ்ட் ஒரு 5 புடவை, ஒரு 5 பகன் நகை இவ்வளவாவது போட்டு என்னால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் இருந்துச்சு. இன்னைக்கும் சேம் கண்டிஷன். வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் ஒவ்வொரு பெற்றோரும், பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பெண்ணை இன்னொரு ஆண் மகனுடைய கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு உயிரோட இருப்பாளா? 5 சவரன், 50 சவரன், 500 சவரன் வரைக்கும் கொடுத்தும் தன்னுடைய பொண்ணுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய பெற்றோரும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த இளைஞர் சமுதாயத்தால மட்டும்தான் முடியும். நீங்க முதல்ல இந்த புரிதலுக்குள்ளால வாங்க, அப்புறமா உங்களுடைய பேரண்ட்ஸையும் அந்த புரிதலுக்குள்ளால கொண்டு வாங்க. இல்ல ஆண்மகன் மட்டும்தான் மாறிட்டா அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய கணவர் வீட்டுல இல்லாதப்போ திரும்பவும் மாமியார் வந்து சுயரூபம் எடுக்கலாம் இல்லையா? சோ உங்களுடைய பெற்றோருக்கும் அந்த புரிதல் நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும். முயற்சி பண்ணுங்க. ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 1 by 1 எப்படி வந்து இந்த வரதட்சணை கொடுமை சுயரூபம் எடுத்துச்சோ அதே மாதிரிதான் வரதட்சணை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயமும் சுயரூபம் எடுக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நிச்சயமா அடுத்த தலைமுறையில இந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி முழுமையா நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.